ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மீட்டிங் சென்னையில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இது நடத்தப்படுது. ஆனால் நேரடியாக பிரதமருடைய புகைப்படமோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய அடையாளங்களோ எதுவும் இல்லாமல் ஒரு கருத்தரங்கு பாணியில் நடத்துகிறாங்க. இந்த கருத்தரங்கில் வந்துட்டு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்துக்கிறார். ஏன் அவரை அழைத்து வராங்க அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-70 லட்சம் தெலுங்கர்கள், அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்துட்டு வசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கணக்கு. குறைந்தபட்சம் இந்த கணக்கு இருக்கலாம். ஏன்னா 2011 45 லட்சம் பேர் கணக்கெடுப்பில் இருந்தாங்க. 2025 வாக்கில் இப்போ அந்த தொகை கண்டிப்பாக 70 லட்சமாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த 70 லட்சம் வாக்குகள் இருக்கு இல்லையா, 70 லட்சம்ன்ற நம்பர் இட்ஸ் a வெரி பிக் நம்பர். இதை வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கர் வாக்குகள் அப்படின்றது பெரும்பாலும் திமுகவுக்கு தான் காலங்காலமாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக. இந்த 2 பேரிடம் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பாஜக தரப்பில் முன்னெடுக்குது. அதனால தான் ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை, தெலுங்கை தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை, பாரதிய ஜனதா சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒருத்தரை, இங்கே தமிழ்நாட்டிலையும் பரிச்சயம் இருக்கக்கூடிய, அறிமுகம் இருக்கக்கூடிய, ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒருத்தராக பவன் கல்யாண் இருக்கிறார். அவரை அழைத்து வந்து இத்தகைய கூட்டங்களை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்னும் சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாண் நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வாக்கு சேகரிப்பார். அதுவும் நடக்க தான் போகுது.